காங்கிரஸை மக்கள் மத்தியில் எடுத்து செல்வதில் காங்கிரஸை விட பாஜகவும் முனைப்பாக செயல்படுகிறது. திராவிட முன்னேற்ற கழகம் இப்படி பார்த்தீங்கன்னா மாநில அளவில் இருக்கிற கட்சிகள் கை ஓங்கிடக்கூடாது, அதுக்கு பெட்டர் காங்கிரஸே இருக்கட்டும், லெட் காங்கிரஸ் லீடு தி அப்போசிஷன் பார்ட்டிஸ், எதிர்கட்சிகளை காங்கிரஸ் தலைமையேற்று நடத்தலாமே என்கிற பார்வை கூட இருக்கும். அது ஒரு இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், ஆனால் இது இயல்புன்னு நினைக்கிறேன். இது தேசிய பார்வை உள்ளவர்களுக்கு தான் இது வரும். நீங்கள் சொல்ல வச்சு பார்க்கும்போது பாஜக எதிர்கட்சியாக காங்கிரஸ் இருக்கட்டும்னு அவங்க விரும்புகிறாங்க. ஒரு அதாவது தேசிய அளவில் அந்த கட்சி இருக்கணும்னு மறைமுகமாக விரும்புகிறாங்க. திரும்ப திரும்ப நேரு குடும்பத்தை சேர்ந்தவர்களை ஏன் வர வேண்டும்? காங்கிரஸில் மிக நல்ல உயர்ந்த அற்புதமான தலைவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் முன்னிலைப்படுத்தப்படுவதில்லை. இதை சொன்னவர் நரேந்திர மோடி. சிவசேனைக்கு ஆதரவாக ஸ்டாலின் போய் பேசியிருக்காரா, இல்லை உதயநிதி பேசியிருக்காரு, திமுக தலைவர்கள் போல. ஆக என்ன அர்த்தம்னா இவங்களுக்கு எங்களுக்கு ப்ரையாரிட்டி, திமுக கேட்டிங்கன்னா 39 அல்லது 40 தொகுதி, அதுதான் முக்கியம் அவங்களுக்கு. வணக்கம் சார். வணக்கம் விஷால். பாஜகவுடைய பிரச்சாரங்கள் நம்ம பார்க்கும்பொழுது சார், அதிக அளவில் காங்கிரஸினுடைய தேர்தல் அறிக்கையை தான் மென்ஷன் பண்ணி அதிகமாக அட்டாக் பண்ணுறாரு. காங்கிரஸ் தரப்புலேருந்து சொல்லப்படுறது என்னென்னா, எங்களுடைய தேர்தல் அறிக்கைன்றது பிரதமருக்கு நிறைய அப்செட் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது ஏற்கனவே பல தளங்களில் விவாதித்தது. பாரதிய ஜனதா கட்சி பல நல்ல திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறது. காங்கிரஸ் கட்சியை டார்கெட் பண்ணி அவங்க செய்வதன் மூலம் எனக்கு ஒரு பார்வையும் உண்டு. எதிர்கட்சியில் யார் எந்த கட்சி லீடு பண்ணணும் அப்படிங்கிறத கூட பிஜேபி டிசைட் பண்ணுதோ, தீர்மானிக்கிறதோ என்று தோன்றுது. அது ஒரு வகையில் ஒரு மறைமுகமாக அஜெண்டாவாக இருக்குமோன்று. ஒரு ராகுலை திரும்ப திரும்ப தாக்குகிறார். இரண்டாவது காங்கிரஸினுடைய தேர்தல் அறிக்கையை விமர்சிக்கிறார் என்பதன் மூலம் காங்கிரஸை மக்கள் மத்தியில் எடுத்து செல்வதில் காங்கிரஸை விட பாஜகவும் முனைப்பாக செயல்படுகிறது அப்படின்னு எடுத்துக்கிறது. எனக்கு இதில் இன்னும் ஒரு பார்வை ஒன்று உண்டு. ஒரு இந்தியா கூட்டணின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள் தவிர ஆம் ஆத்மி தேர்தல் ஆணையத்தால் தேசிய கட்சியாக அங்கீகரிக்கப்பட்டிருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆனால் பெரும்பாலும் மாநில கட்சிகள், மாநில அளவில் செல்வாக்குள்ள கட்சிகள் தான். நீங்கள் பிஆர்எஸ் தேசிய கட்சியாக பிரகடனம் பண்ண கூட அது இல்லை, அவங்க கூட மாநில கட்சி தான். அது இது இந்த பிக்சர் வர வேண்டாம். ஆனால் பார்த்திங்கன்னா திரிணாமுல், ஆம் ஆத்மி, அகாலிதள் அல்லது இந்த பக்கம் சிவசேனா, அதாவது உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேகர் என்சிபி இருக்குது, திராவிட முன்னேற்ற கழகம், இப்படி பார்த்தீங்கன்னா மாநில அளவில் இருக்கிற கட்சிகள் கை ஓங்கிடக்கூடாது, அதுக்கு பெட்டர் காங்கிரஸே இருக்கட்டும், லெட் காங்கிரஸ் லீடு தி அப்போசிஷன் பார்ட்டிஸ், எதிர்கட்சிகளை காங்கிரஸ் தலைமையேற்று நடத்தலாமே என்கிற பார்வை கூட இருக்கும். அது ஒரு இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், ஆனால் இது இயல்புன்னு நினைக்கிறேன். இது தேசிய பார்வை உள்ளவர்களுக்கு தான் இது வரும். நீங்கள் சொல்ல வச்சு பார்க்கும்போது பாஜக எதிர்கட்சியாக காங்கிரஸ் இருக்கட்டும்னு அவங்க விரும்புகிறாங்க. ஒரு அதாவது தேசிய அளவில் அந்த கட்சி இருக்கணும்னு மறைமுகமாக விரும்புகிறாங்க. இதை நான் உறுதிப்படுத்துறதுக்கு இன்னொரு தகவல் சொல்கிறேன். நரேந்திர மோடி அவர்கள் ஒரு நேர்காணலில் சொல்லியிருக்கார், நமக்கு காங்கிரஸ் மீது வெறுப்போ பெரிய அளவு அதிருப்தி கிடையாது, திரும்ப திரும்ப நேரு குடும்பத்தை சேர்ந்தவர்களை ஏன் வர வேண்டும்? காங்கிரஸில் மிக நல்ல உயர்ந்த அற்புதமான தலைவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் முன்னிலைப்படுத்தப்படுவதில்லை. இதை சொன்னவர் நரேந்திர மோடி ஒரு ஆங்கில நாளேட்டு கழித்த நேர்காணலில் சொல்லியிருக்கார். அப்போ அவங்களுக்கு இது இருக்குது. இதுக்கு என்ன காரணம்? இது ஒன்று கவனிங்க. 98 99 வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருந்த காலத்தில் மாநில கட்சிகள் ஆதரவில் தான் செயல்பட்டார். ஆனால் தேசிய கட்சியினுடைய தலைவர் என்றாலும் மாநில கட்சிகளுடைய துணையோடு தான் அவர் ஆட்சி நடத்த முடிஞ்சது. அதே மாநில கட்சிகள் 2004 அதே வாஜ்பாய்க்கு அளித்த ஆதரவை விலக்கி கொண்டார்கள், விலக்கி இந்த பக்கம் போனாங்க. அதன் விளைவாக மாநில கட்சிகள் தேசிய கட்சிகள் எந்த நேரத்தையும் கவுத்துரும் அப்படின்ற ஒரு பார்வை. இது புதுசு கிடையாது, பல சந்தர்ப்பங்களில் வந்திருக்கு. ஆகையினால் தேசிய கட்சிகள் வலுவாக இருக்கலாம், இருந்தால் நல்லது அப்படிங்கிற எண்ணம் பிஜேபிக்கு இருக்கக்கூடும், பிஜேபி தலைவர்களுக்கு இருக்கக்கூடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் சார், பிரதமர் அவர்கள் காங்கிரஸை நேரடியாக விமர்சிக்கும் பொழுது ஒரு எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட கிடைக்காது, ராகுல் காந்தியுடைய வயதை விட காங்கிரஸுடைய சீட்டுகள் கம்மியாகும் அப்படின்னு சொல்லி அது பிரச்சாரம்.
அது சுத்தமான அரசியல். படுதோல்வி அடைவார், ராகுல் காந்தி 2 தொகுதியிலும் தோல்வி அடைவார் அப்படின்னு சொல்லுவாங்க. ராகுல் காந்தி ஓடி விட்டார் அமேதி தொகுதியில் போட்டியிடாமல் அப்படின்னு அதெல்லாம் பிரச்சாரம், அரசியல். ஆனால் சார் அது தாண்டி வந்து தேர்தலில் எந்த அரசியல்வாதி பேசுவதும் பிரச்சாரம், அரசியலையே அன்றி உண்மைகள், அதாவது லட்சியங்கள், கொள்கை முடிவு அல்லது தொலைநோக்கு பார்வை என்பது மிக குறைவாக இருக்கும். அங்கே வந்து வெறும் மசாலா தான் திரும்ப திரும்ப பேசப்படுகிறது எல்லாமே இதுதான். அது வந்து அதனால் அது ஒரு சீரியஸாக எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ இந்த 4 கட்டங்கள் கிட்டத்தட்ட நிறைவடைந்ததுன்னு சொல்லலாம். இந்தியா கூட்டணி வந்து எந்த விதத்தையும் ஒரு இம்பேக்ட் கிரியேட் பண்ணலையா இந்தியா முழுக்கவும் நம்ம பார்க்கும்போது? அதுதான் பலவீனம், காங்கிரஸோட பலவீனம். காங்கிரஸ் கட்சி கிட்டத்தட்ட 350-400 இடங்களை போட்டியிட்டால் தான் அவங்க ஒரு தேசிய கட்சிக்கு உண்டான கெத்து கிடைக்கும். அது ஏன் செய்யலைன்னு தெரியல. அது நாமளே ஒரு தேசிய கட்சி இல்லையோ, மாநில கட்சிகள் தயவில் இருக்க வேண்டியிருக்கோ அப்படி. மாநில கட்சிகளுடைய நட்பு தேவை, வளர்ச்சிக்கு பல வகையில் உதவும். ஆனால் மாநில கட்சியை விட தேசிய கட்சி தலைமையில் தான் இருக்கிறது. நான் பல தளங்களில் சொல்லியிருக்கேன். பாரதிய ஜனதா கட்சியோ அல்லது காங்கிரஸோ, கம்யூனிஸ்டுகளும் தேசிய கட்சிகள் தான். ஆனால் அவங்க இல்லை, சுத்தமாக குறைஞ்சி போயிட்டுருக்கு. தேசிய அளவில் இந்த 2 கட்சிகள் தலைமையில் மாநில கட்சிகளோடு கூட்டணி அமைத்து நடத்தினால் பல முன்னேற்ற திட்டங்கள், வளர்ச்சி திட்டங்கள் நிறைவேற்றப்படுகின்றன. அது பார்த்திங்கன்னா வாஜ்பாய் அரசாங்கமும் பின்னாடி UPA 1 இருக்குல்ல, ஐக்கிய முற்போக்கு கூட்டணியினுடைய முதல் கட்டமும் நல்ல முன்னேற்றங்கள், நல்ல வளர்ச்சி திட்டங்கள்லாம் இருந்தது, மாற்றுக்கிறது கிடையாது. தேசிய கட்சி தலைமையில் மாநில கட்சிகள் இருக்கும். மாறாக மாநில கட்சிகளின் தயவில் தேசிய கட்சிகள் இருந்தால் பெரிய பலன் கிடைக்காது. ஏன்னா ஒவ்வொரு மாநில கட்சிகள் தேவை, மாநில கட்சிகள் மாநில நலனுக்காகத்தான் செயல்படும். ஆனால் எந்த கட்சி, இப்போ நான் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். இந்த இந்தியா கூட்டணியில் தமிழ்நாட்டில் பிரச்சாரத்தில் எந்த தேசிய கட்சி தலைவர்கள் அல்லது மாநில கட்சிகள் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் மம்தா பானர்ஜி 39 தொகுதிகளில் ஏதாவது ஒரு தொகுதியில் பிரச்சாரம் பண்ணாங்களா? இல்லை. ஆம் ஆத்மி பிரச்சாரம் பண்ணாரா? சிவசேனா உத்தவ் தாக்கரே வந்தாரா? இல்லை. அதே மாதிரி வடக்கில் இப்போ வாக்குப்பதிவு நடக்குது. திரிணாமுலுக்கோ அல்லது அகாலி தளத்துக்கோ ஆம் ஆத்மிக்கோ சிவசேனைக்கோ ஆதரவாக ஸ்டாலின் போய் பேசியிருக்காரா? இல்லை உதயநிதி பேசியிருக்காரா? திமுக தலைவர்களும் போல. ஆக என்ன அர்த்தம்னா, எங்களுக்கு ப்ரையாரிட்டி. திமுக கேட்டிங்கன்னா 39 அல்லது 40 தொகுதி அதுதான் முக்கியம் அவங்களுக்கு. எல்லா கட்சியும் அது இயல்பு. 42 தொகுதி மேற்குவங்கத்தில் அதுதான் திரிணாமுல் மம்தா பானர்ஜிக்கு முக்கியம். ஸோ இது மாநில நிலைமை. தேச அளவில் பார்த்திங்கன்னா எல்லா இடங்களையும் பிரச்சாரம் பண்ணது யார்? ராகுல் காந்தி, நரேந்திர மோடி, அமித்ஷா போன்ற தேசிய தலைவர்கள். அப்படி தான் பார்க்கணும். அப்போது அந்த அடிப்படையில் தேசிய கட்சிகள் இருப்பது தான், எதிர்கட்சியாக இருப்பது தான் பாஜக நல்லது. ஆனால் பேசுவாங்க இப்படி, அது அரசியலுக்காக பேசுகிற காரணம். ஆனால் இந்த தேர்தல் அறிக்கையில் நம்ம பார்க்கும்போது நிறைய மாநில உரிமைகள் சார்ந்த விஷயங்கள் வந்து காங்கிரஸ் வந்து சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் தரப்பில் சொல்லப்பட்டிருக்கு. இதுவே வந்து தேசிய அளவிலான தேர்தலில் அவங்களுக்கு ஒரு பின்னடைவாக ஏற்பட்டுதா, குறிப்பாக வட இந்தியா பகுதிகளில்? அது அப்படி பெரிய அளவுக்கு தாக்கம் ஏற்படுத்தும் தெரியல. மாநில நலன்னா அப்போ தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் தந்து தேசிய அளவில் ஒரு தேசிய அளவிலான தேர்தலில், மக்களவை தேர்தலில் எந்த தேசிய கட்சியாவது இத்தனை ஆண்டு கால 75 ஆண்டு கால இந்திய வரலாற்றில், இந்திய விடுதலை பிறகான வரலாற்றில் சொன்னதில்லை. பாஜக சொல்லியிருக்கு தேர்தலில் இருக்கிற தமிழ் மொழி உலகெங்கும் எடுத்து செல்வதற்கான நடவடிக்கை, திருக்குறள் மையம் தொடங்குதல். ஸோ மாநில நலன், மாநில மக்களின் விருப்பத்தை நிறைவேற்றுவது நல்லது அப்படின்னு பாஜகவும் கருது, அதாவது காங்கிரஸ் கட்சியும் கருதுகிறது. அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ அதை தாண்டி வந்து கெஜ்ரிவால் அவர்கள் வந்து விடுதலையாகி இப்போ நிறைய தேர்தல் பிரச்சாரங்கள் பண்ணுறாங்க சார். இந்த கெஜ்ரிவால் ஃபேக்டர் வந்து எப்படி இம்பேக்ட் ஆகும் சார் நார்த் இந்தியாவில்? அவர் பிரச்சாரம் செய்வதனுடைய வேகத்தை பொறுத்து இருக்குமே தவிர, என்ன தான் இருந்தாலும் 21 நாள் கழிச்சு மறுபடியும் உள்ளே தான் போக வேண்டியது. இன்னைக்கு கோர்ட்டினுடைய நிபந்தனை தான். அவர் பிற மாநிலங்களுக்கு சென்று பிரச்சாரம் செய்ய முடியாது இன்றைய சூழலில். நான் சொன்னேன் ஏற்கனவே. ஆனால் முன்னாடியும் கிடையாது, இப்போவும் கிடையாது. சிறையில் இருப்பதனால நேற்று இடைக்கால ஜாமீன் அளித்த நீதிமன்றம் கூட சில நிபந்தனைகளை விதித்திருக்கிறது. அதனால் அவர் பிரச்சாரத்தில் எந்த அளவுக்கு பேசுகிறார் என்பது கூட கூர்ந்து கவனிக்கப்படும்.
அநேகமாக இவர் இந்த வேற ஒரு உத்தியை கையாண்டு தான் பேசுகிறார். அதுதான் இதுக்கு அமித்ஷா அவர் தான் பிரைம் மினிஸ்டர் வருவார்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரியான பிரச்சாரம் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் எனக்கு தெரியாது. ஏனென்றால் மிஞ்சி மிஞ்சி போனால் அமித்ஷா ஆம் ஆத்மி தலைவர் 2 மாநிலத்தை தான் பிரச்சாரம் செய்வார். ஒன்று டெல்லி, இன்னொன்று பஞ்சாப். அதனால் பெரிய அளவுக்கு எந்த தாக்கத்தை ஏற்படுத்துமான்னு தெரியாது. ஆனால் சார், காங்கிரஸும் ஆம் ஆத்மியும் பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட சில மாநிலங்கள், குறிப்பாக ஹரியானாவாக இருக்கட்டும், குஜராத்தாக இருக்கட்டும், கோவா, இந்த மாதிரியான குறிப்பிட்ட சில மாநிலங்களில் கூட்டணி அமைச்சதே பாஜகவுக்கு ஏதோ ஒரு வகையில் அந்த சீட்டுகள் குறையும் அப்படின்னு சொல்கிறாங்களே சார். இல்லை பஞ்சாபில் பாஜகவும் ஆம் ஆத்மியும் பஞ்சாப்ல, ஹரியானா, இந்த மாதிரியான சில மாநிலங்கள்ல இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் கேட்குறேன் சார். அதுக்கு இவங்க கவுண்டர் பண்ணுவாங்க, பாஜக கவுண்டர் பண்ணுவாங்க. எந்த அளவுக்கு அது எல்லா விஷயத்திலும் எல்லா கட்சிகளும் ஒத்து போவாங்கன்றது கேள்விக்குறி தான். அது பொறுத்திருந்து பார்க்கணும். ஜூன் 4 தெரியாது அதனுடைய விளைவு என்னன்ட்டு. நிச்சயமா சார், தொடர்ந்து பேசுவோம். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்காக பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தந்தமைக்கு நன்றி சார். சேனல் 5 தமிழ் அலைவரிசைக்காக நெஞ்சார்ந்த நன்றி. நன்றி சார்.